வணக்கம் மக்களே. போன வீடியோல தாமரமணி மாலையோட நன்மைகளை பத்தி பார்த்தோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, இந்த மாலைய கழுத்துல போட்டுக்கலாமா இல்ல கையில வச்சுக்கணுமா, இதை எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா இத பயன்படுத்துற முறைய பத்தி பார்ப்போம். நிறைய பேருக்கு இருக்கிற முதல் டவுட் இதுதான். இந்த மாலைய தாராளமா கழுத்துல போட்டுக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாலைய நீங்க அணியும் போது ரொம்ப சுத்தமா இருக்கணும். முக்கியமான ரூல், அசைவம் சாப்பிடும்போதோ இல்ல தூங்கும்போதோ இத கழட்டி பூஜை அறையில வச்சிடுறது தான் முறை. ஏன்னா இது மகாலட்சுமியோட அம்சம். அதனால அதுக்குரிய மரியாதையை நாம கொடுக்கணும், சரியா? புது மாலைய அப்படியே போடாதீங்க. கடையில இருந்து மாலைய வாங்கின உடனே அப்படியே கழுத்துல போட்டுக்காதீங்க. முதல்ல அத சுத்தம் பண்ணணும். அது ஒன்னும் கஷ்டம் இல்ல. ஒரு சின்ன கிண்ணத்துல காய்ச்சாத பசும்பால் இல்லனா சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல மாலைய நனைச்சு எடுத்துட்டு நல்ல துணியால தொடச்சிடுங்க. அப்புறம் உங்க வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஒரு சின்ன நெய் தீபம் ஏத்தி மனசார வேண்டிக்கிட்டு அப்புறமா அணியுங்க. மந்திரம் சொல்றது தான் பெஸ்ட். உண்மைய சொல்லப்போனா இத தியானம் பண்ணவோ இல்ல 108 முறை மந்திரம் சொல்றதுக்கு பயன்படுத்துறது தான் ரொம்ப விசேஷம். எப்படி உருட்டணும்? மாலைய உருட்டும்போது உங்க ஆள்காட்டி விரல் அதுல படவே கூடாது. நடுவிரலையும் பெருவிரலையும் மட்டும் வச்சு ஒவ்வொரு மணியா உருட்டி ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு 108 தடவை சொல்லி பாருங்க. உங்களுக்கே தெரியும் மனசு எவ்வளவு அமைதியா இருக்குன்னு. கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாலைய தரையில வைக்காதீங்க. ஒரு சின்ன தட்டுலயோ இல்லனா ஒரு பட்டு துணியிலையோ சுத்தி வைங்க. உங்க மாலைய மத்தவங்க போட்டுக்க கொடுக்காதீங்க. அது உங்களுக்கான பாசிட்டிவ் எனர்ஜி. சோ இவ்வளவு தாங்க விஷயம். சிம்பிளா சொன்னா, சுத்தமா நம்பிக்கையோட இத பயன்படுத்தினா பலன் நிச்சயம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க வீட்ல யாருக்காவது இந்த மாலை பத்தி தெரியலனா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பர் தகவலோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.